உங்க வாயில செத்து போன வார்த்தை. நீங்க பாக்குறது காணுறது நல்லா இருக்க வேண்டிய ஆளு, கத்திற்கு நிக்கிற பிள்ளைங்க, ஓய்வு செய்யற பிள்ளைங்க, ஒரு அழைப்புல நிக்கிற பிள்ளைங்க, ஒரு ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கணும், ஒரு 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 சூப்பர் நேச்சருக்குள்ள நீங்க மூவ் ஆகணும். இப்ப நிக்கிற இடம்லாம் கத்தரோட சத்தம் கேட்கணும், பேய் பிசாசு அலறணும், வியாதி நீங்கணும். உன் குடும்பத்தில் இருக்கிற சில அசுத்த ஆவிகள், பில்லி சூனியம் போல கட்டுகள், சில சில கேசான வார்த்தைகள் எல்லாம் நம்மளை வெட்டி நம்பி போயிருக்கிறோம். ஆனா இன்னும் அதுக்குள்ள சேர்ந்த வார்த்தைகள் இருக்கும். சில ஆகார பேருக்குள்ள சில சில காரியங்கள், சில புத்தி தெரியாதது, சில வீட்டிலே கடப்போம், சில வியாதியிலே கடப்போம், சில சில தரித்திரமான விஷயங்களே இருப்போம். ஆனா இன்னும் இம்பார்ட்டன்ஸ் வரல. ஆனா இங்க சொல்லுது, ஒரு வாயை தொட்ட பாருங்க, ஒரு வாயில இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் நடக்கும். நீ நான் என் வார்த்தை பிரகாரம் அதிகாரம் தந்து உன் குடும்பத்துல ஏதெல்லாம் சத்திரமாகும், உனக்கு எகேன்ஸ்ட் ஆகும், உன் குடும்பத்தை பீடி கொடுக்கிறது போல, ஒரு கரடி போல கிழித்து வாயிலை போல நடக்கிறது. அன்றைக்கு சாமுவேல் எப்படி தாவீதை தட்டி இன்றைக்கு சாமுவேல் இருந்து கொம்பனால அந்த என்ன அவன் தலையை தொட முடிந்தது, அவனுக்கு பலம் வந்தது, அதிகாரம் வந்ததுதான். இன்றைக்கு உண்மை என்னை தொடர்ந்து சாமுவேலோட அதிகாரம் இல்லை, சாமுவேல் கொம்புல இருந்த என்ன கிடையாது. வேதம் சொல்லுது, எரேமியா வாயை தொட்டவர் இன்றைக்கு இந்த ஓய்வு நாளில் அவர் அற்புதம் எப்படி செய்யலாம் கேட்க ஜனங்களுக்கு நேராக ஏற்று செய்த அற்புதங்களை இன்றைக்கு உன் வாய்களை உன்னை ஒரு ஆளை தொட்டா போதும், உன் குடும்பத்தில் ஒரு ஆளை தொட்டா போதும். சொல்லுங்க, என் குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம், என்னை தொடர்ந்து எனக்கு தந்தை இப்படி அதிகாரம் என் குடும்பத்தை மாற்றுவோம். பெருமையா தொட்டு அடுத்தது நீங்க கீழே வாசிக்கலாம், அந்த இடமே ஆசீர்வதிக்கப்படும்.